மகளிருக்கு ரூ. 5,000 சிறப்பு உரிமை தொகை வழங்கியதற்கு அதிமுக அழுத்தமே காரணம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். சென்னை அடுத்த மாதவரத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த பேரவைத் தேர்தலின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்றும், தமிழக மக்களை கடனாளியாக்கியதுதான் இந்த ஆட்சியின் சாதனையாக இருக்கிறது என்றும் அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக்கி குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை இந்த அரசு உருவாக்கிவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிக்கு மாதம் ரூ. 2,000 கொடுப்போம் என்று அறிவித்தோம். உடனே முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பயத்தில் மகளிருக்கு ரூ. 5,000 வழங்கினார் என எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா என்பதை மக்கள்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார்.